என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். இது ஆர்எல் ராஜா. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது இந்த தேர்தலுக்காக மோடி ஐயா என்ன நன்மை, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம விவசாயிகளுக்காக செய்திருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக 2014 மோடி ஐயா முதல் தடவையாக பிரதமராக வராரு. அடுத்தது 2019 வராரு. 2014 வரைக்கும் நம்ம விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாடு இருந்தது. உரம் அவங்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கல. பிளாக் மார்க்கெட்டில் போய் வாங்கணும், எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து வாங்கணும், நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. மோடி ஐயா எதனால் இந்த ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சார். அதாவது நம்ம பெட்ரோலியம் கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த கெமிக்கலை, உரம் தயாரிக்கக்கூடிய கெமிக்கலை வெளி மார்க்கெட்டில் விற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் பண்ணிட்டு இருந்தாங்க. மோடி தங்களோட அமைச்சர்களை அழைச்சி, அவங்களோட ஆஃபீஸர்ஸை அழைச்சி, இதை பார்ப்பா, இந்த மாதிரி நடக்குது, நம்ம விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் உரம் கிடைக்கிறது இல்லை, தட்டுப்பாடு இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி ஒரு வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, உரத்தை இவங்க இந்த கெமிக்கல் வெளியில் விற்கக்கூடாது, பிளாக் மார்க்கெட்டில் விற்கக்கூடாது, வெளியிலையும் விற்கக்கூடாது, இது விவசாயிகளுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த உரத்தில் ஒரு அருமையான யோசனையோடு மோடி ஐயா செயல்படுத்தினார். வேம்பு இருக்குது பார்த்தீங்களா, வேப்பம் புண்ணாக்கு, அதை இந்த கெமிக்கலில் கலந்தார். அதனால் ஒரே கல்லில் 2 பங்கு அடித்தார். ஒன்று, இந்த ஃபெர்டிலைசர், இந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிலாம் அதை அந்த கெமிக்கலை வெளியில் விற்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, வேம்பு கலந்ததுனால அந்த உரத்தோட குவாலிட்டி, அதோட தன்மை இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அதனால் நம்ம விளைநிலங்களுக்கு மிக 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 அருமையாக ஒரு நல்ல உரம் கிடைத்தது. அதனால் நம்ம விவசாயிகள் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் வாங்கினாங்க. அதிக காசு கொடுக்க வேண்டியதில்லை, பிளாக் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதில்லை. இது மோடி ஐயாவோட கவர்மெண்ட்னால் நடந்தது தான். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி திங்க் பண்ணல, இந்த மாதிரி செயல்பாடு கிடையாது. மோடி ஐயா இதை நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்காரு. அதனால் என்னுடைய விண்ணப்பம், நம்மளுடைய விவசாயிகள் அனைவரும் இந்த வீடியோ போய் சேர வேண்டும். நான் என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சேர மாதிரி பண்ணுறேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக தயவு செய்து இந்த 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி, மோடி ஐயா, அண்ணாமலை, இதை ஞாபகத்தில் வச்சுங்க. அவங்களுடைய சின்னம் தாமரை, மாம்பழம், பலாப்பழம், குக்கர், சைக்கிள். இந்த 5 சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை மாபெரும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். இது ஒரு காரணம். அதாவது இது எதனால் இந்த மாதிரி ஒன்று நடக்கலைன்னா இன்றைக்கும் உரத்தட்டுப்பாடு இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம விவசாயிகள், நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். மோடி ஐயா இந்த கஷ்டத்தை எடுத்து விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட்டாயமாக பாரதிய ஜனதா பார்ட்டி, மோடி ஐயா, அண்ணாமலை அவர்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர், அவர்களுடன் கூட்டணியாக இருக்கும் கட்சிகள் அனைவருடைய அத்தனை நம்ம வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்எல் ராஜா. வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி.